ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு குழந்தையோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும், எந்த வாரத்தில் குழந்தை வந்து தலைகீழாக திரும்பணும், தலைகீழாக திரும்புறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள், தலைகீழாக திரும்பலாட்டி என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும், தலைகீழாக திரும்பி இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக குழந்தை வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு தலைகீழாக திரும்பும்னு நம்ம பார்த்தோன்னா 28வது வாரத்தில் இருந்து 32வது வாரங்கள், இந்த வாரத்தில் தான் குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகமான உணவு வழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும் பொழுது குழந்தையோட பொசிஷனும் 36 வாரங்கள் வரைக்குமே குழந்தையோட பொசிஷன் வந்து அதாவது ஹெட் டவுன் பொசிஷன் வந்து வரலாம். ஒரு சில பெண்களுக்கு அதாவது பிரசவ வலி வர அந்த நேரத்துல கூட ஹெட் டவுன் பொசிஷன் வந்து திரும்பும். என்ன காரணங்களாலலாம் நம்மளுக்கு சீக்கிரம் ஹெட் டவுன் பொசிஷன் வரணும்னா, 36வது வாரத்துக்கு அடுத்து குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும் பொழுது நம்மளுடைய அந்த இடுப்பெலும்புகள் நல்லா விரிவடைஞ்சு ஈஸியா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். அதுவே ஒரு சில பெண்களுக்கு குழந்தையோட பொசிஷன் வந்து அதாவது உங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷன் வரலன்னா, அந் அந்த நேரத்தில அதாவது உங்களுக்கு பிரசவ நேரத்தில உங்களுக்கு அந்த வரும்பொழுது, அந்த 4 வாரங்கள் செயல்படுற அந்த இது வந்து அந்த 1 மணி நேரத்தில, 2 மணி நேரத்தில, இல்ல 5 நிமிடங்கள்லயோ நடக்கும். அந்த நேரத்தில அதிகமான வலி வந்து நம்மளுக்கு ஏற்படும். இதுவே உங்களுக்கு கரெக்ட்டா அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் பொழுது, அந்த அளவு வலி வந்து இருக்காது. இப்ப வந்து குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன்னு உங்களுக்கு போட்டிருந்தாங்கன்னா, எந்த மாதிரி உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெட் டவுன் பொசிஷன்னே போட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து செஃபாலிக் பொசிஷன்னு குடுத்திருப்பாங்க. நெறைய பேரு செஃபாலிக் பொசிஷன்னா என்ன? ஒரு பயப்படுவாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. செஃபாலிக் பொசிஷன்னா ஹெட் டவுன் பொசிஷன் தான் செஃபாலிக் பொசிஷன். செஃபாலிக் பொசிஷன் இருக்கும் பொழுது குழந்தை வந்து அந்த கரெக்ட்டா அந்த இடுப்பெலும்பு பகுதிக்கு மேல் பகுதியில குழந்தை தலைகீழா வந்து திரும்பியிருக்குன்னு அர்த்தம். இப்ப 32வது வாரத்துக்குள்ள நம்மளுக்கு தலைகீழா திரும்பிருச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலருக்கு 36 வாரங்கள் வரைக்குமே ஆகுது. அதுவும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குழந்தை வந்து தலைகீழா திரும்பலாட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே ப்ரீச் பிரசன்டேஷன்லயே இருந்தது. ஒரு சிலருக்கு ப்ரீச் பிரசன்டேஷன் அல்லது டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன்னு 2 இது குடுத்திருப்பாங்க. ப்ரீச் பிரசன்டேஷன்னா குழந்தை வந்து தலைகீழா திரும்பாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்திருக்கும். அதுவே ட்ரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ங்கும்போது குழந்தை வந்து நம்மளுடைய அ குறுக்க வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில வந்து படுத்திருக்கும். இந்த 2 பொசிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஆகும் பொழுது, குழந்தை அவங்க இடுப்பெலும்புக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும். அப்படி வராத கடைசி வரைக்கும் வராதவங்களுக்கு தான் சி செக்ஷன்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து நல்ல வாக்கிங் போகலாம், அதிகமா தண்ணீர் குடிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது குழந்தை கூட அதிகமா பேசும்பொழுது ஈஸியா ஹெட் டவுன் பொசிஷன் வந்து வந்துரும். ஒரு சிலர் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டோம்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. நெறைய வேலைகள் நீங்க செய்யும் பொழுது, அம் ஈஸியாவே உங்களுக்கு வந்து குழந்தை ஆட்டோமேட்டிக்காவே திரும்பிரும். ஒரு சிலர் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதுனால கூட, அ அந்த ப்ரீச் பிரசன்டேஷன் வரும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் நம்மளுக்கு குழந்தை வந்து தலைகீழா திரும்பிருச்சுன்னா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, நார்மலா பிரெக்னன்சி டைம்ல யூரின் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வரும். அது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். ஆனா, உங்களுக்கு ஹெட் டவுன் பொசிஷன் வந்துருச்சுன்னா, நம்மளுடைய சிறுநீர் பைய வந்து குழந்தையோட தலைப்பகுதி வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கீழ உட்காரும் பொழுதோ, அல்லது சேர்ல உட்காரும் பொழுதோ, அந்த குழந்தையோட தலைப்பகுதி உங்களுடைய அந்த பிறப்புறு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படி இருந்தா கூட ஹெட் டவுன் பொசிஷன் வந்து வரும். ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி நெஞ்செரிச்சல், அந்த புளிப்பு ஏப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, இப்ப இருக்காது. என்ன காரணம்னா, குழந்தையோட பொசிஷன் மாறும் பொழுது, இதுக்கு முன்னாடி குழந்தை வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும் பொழுது, குழந்தையோட தலைப்பகுதி சிறுகுடல், பெருகுடல வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு நெறைய செரிமான பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஹெட் டவுன் பொசிஷன் வரும்பொழுது, அந்த பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா, கால் பகுதி மேல இருக்கும் பொழுது, அந்த அழுத்தம் எதுவும் இல்லாதனால, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நெறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு
அது ரொம்ப அடி வயிறுல வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரியோ, இல்ல அடி வயித்துல வலி லைட்டா ஒரு சிலருக்கு வந்து வலி ஏற்படும். அதுவும் வந்து ஹெட் ஆன் பொசிஷன் இருக்கிறதுக்கான ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். இப்ப ஹெட் ஆன் பொசிஷன் வரதுக்கு நம்ம எந்த மாதிரியான எக்ஸர்சைஸ்லாம் நம்ம பண்ணணும்னா, எந்த எக்ஸர்சைஸுமே கிடையாது. பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம் அல்லது ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் வந்து நீங்க பண்ணலாம். இத தவிர ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸர்சைஸ் நம்ம பார்த்தோம்னா, வாக்கிங் தாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது வாக்கிங் போங்க. அது ரொம்பவே நல்லது. அப்படி போகும்பொழுது உங்களுக்கும், உங்களோட குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மத்த எக்ஸர்சைஸ்லாம் விட நம்ம வாக்கிங் போகும்பொழுது தான் எல்லா உறுப்புகளுக்குமே அசைவுங்கிறது ஏற்படும். ஸோ வாக்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வரணும்னா நல்லா பேசிக்கிட்டே வந்து வாக்கிங் போங்க. குழந்தை கூட பேசிக்கிட்டே வாக்கிங் போங்க. அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு என்னென்ன காரணங்களால நமக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வந்து வரும்னா, குழந்தைக்கு வந்து தேவையான தண்ணீர் சத்து கம்மியா இருந்தா கூட ஹெட் ஆன் பொசிஷன் வராமல் ப்ரீச் பிரசன்டேஷன்லயே வரும். பனிக்கூடத்தோட நீர் வந்து கம்மியா இருக்கும் பொழுது, ஒரு சிலர் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனாலயோ, ஒரு சிலருக்கு வந்து தேவையான இடம் வந்து அவங்களுக்கு இருக்காது. அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாம கூட இருக்கலாம். மத்த காரணங்களும் நெறைய இருக்கலாம். இது வந்து ஒரு சில காரணங்களாவும் இருக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவு என்ன பொறுத்தளவு பிரெக்னன்சி டைம்ல நல்லா வாக்கிங் போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த இடுப்பெலும்புகள் வந்து நல்லா தளர்வடைறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. வெயில் காலம் தானே இப்ப அதிகமா. அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த இடுப்பெலும்புகள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து 8 மாதங்களுக்கு அடுத்து தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, குழந்தையோட ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சு. நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் இந்த மாதிரி தான் வந்து குடுத்துருப்பாங்க. எந்த மாதத்துல குழந்தை வந்து நம்மளுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வரும்னா, ஒரு சில பெண்களுக்கு மட்டும் 5வது மாதத்துல வரும். அதிகமான பெண்களுக்கு 28 வாரங்களுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு ஹெட் ஆன் பொசிஷன் வந்து வருது. சார் நம்மளுக்கு முன்னாடியே ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சு, சீக்கிரமே டெலிவரி ஆயிருமானா, கண்டிப்பா கிடையாது. அதுக்கான நேரங்கள் வரும்பொழுது தான் டெலிவரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.